ஒரு அரசியல்வாதிக்கு எந்த ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதோ அந்த நிலைமை திரு வைகோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வைகோ அவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி தலைவராக உருவாக போறாரு. வருங்காலங்களில் அவர் முதல்வராகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. திமுகவை அவர் அடித்து ஒழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. யாரை எதிர்த்து கட்சியிலிருந்து வெளியேறினாரோ அவரு கூடயே அவரை தலைவராக ஏற்கொண்டு அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு இருக்காரு. ஆனா நேற்று நடந்த சம்பவம் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வைகோ மீது இரக்கத்தையும் இன்னொரு பக்கம் அவர் மீது கோபத்தையும் உண்டாக்கி இருக்கு. ஆனா நேற்று அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சாரையா வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இத செய்தியாளர்கள் படம் பிடிக்கிறாங்க. காலிச்சேர்களை படம் பிடிக்கிறீர்களே காலி பயல்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திட்டிட்டு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிடுறாரு, அவங்களுடைய கேமராவெல்லாம் புடுங்குங்க, அந்த கேமரால இருக்கக்கூட பிலிம் எல்லாம் உருவுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு காலத்துல அரங்கம் நிறைந்து காணப்பட்ட மதிமுக கூட்டங்கள் இன்னைக்கு கூட்டமே இல்லாம போயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யார் அப்படின்னு தான் வைகோ அவர்கள் யோசிக்கணுமே தவிர அவங்களுடைய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகோ அவர்கள் பேசக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய தவறா இல்ல செய்தியாளர்களுடைய தவறா அப்படிங்கிறத வைகோ அவர்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அரசியல்வாதிக்கு எந்த ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதோ அந்த நிலைமை திரு வைகோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நேற்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற அந்த நிகழ்வு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த அரசியல் கட்சி ஒரு துவங்கும் போது அதுக்கு இருக்கிற ஒரு நிலைமை வேற மாதிரி இருக்கும். அதன் பிறகு காலப்போக்கில் அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து அந்த கட்சியினுடைய வீச்சு சுருங்குறதும் அதிகமாகிறதும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய செயல்பாடை வைத்து தான் இருக்கும். திமுகவிலிருந்து பிரிந்து மறுமலர்ச்சி திமுக தொடங்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் வைகோ அவர்கள் கூட திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வர்றாங்க. அப்ப என்ன வர்ணிச்சாங்க அப்படின்னா இந்த பிளவை இது ஒரு செங்குத்து பிளவு, கட்சி இரண்டாக உடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. வைகோ அவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி தலைவராக உருவாக போறாரு. வருங்காலங்களில் அவர் முதல்வராகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. திமுகவை அவர் அடித்து ஒழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காட்சிகள் மாறிச்சு. வைகோ அவர்கள் கொண்ட கொள்கைகள் எல்லாமே மாறிச்சு. வைகோ அவர்கள் இன்னைக்கு பேசுறதும் நாளைக்கு பேசுறதும் மாறிச்சு. இப்படி நிறைய மாற்றங்கள் அவருக்குள்ளேயே ஏற்பட்டு இன்னைக்கு அவர் யாரை எதிர்த்து கட்சியிலிருந்து வெளியேறினாரோ அவரு கூடயே அவரை தலைவராக ஏற்கொண்டு அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு இருக்காரு. அரசியல் களம் அவர் நினைத்தது போல இல்லை, அதற்கு நேர்மாறா மாறி இருக்கு. இதெல்லாம் வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஆனா நேற்று நடந்த சம்பவம் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வைகோ மீது இரக்கத்தையும் இன்னொரு பக்கம் அவர் மீது கோபத்தையும் உண்டாக்கி இருக்கு. அதாவது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல நெல்லை மண்டல மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு நெல்லை மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வைகோ அவர்கள் எப்பயும் போல அவருடைய பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு. பல்வேறு உலக நாடுகளுக்கு போவார், ரஷ்யாவுக்கு போவார், கியூபாவுக்கு போவார், அங்கே கம்யூனிஸ்டுகள் என்னென்ன மாதிரியான புரட்சிகள் பண்ணாங்க அப்படிம்பாரு. மார்க்சிய தத்துவங்கள் எடுத்து பேசுவார். அதே போல் பல அரசர்கள் குறித்து பேசுவார். இப்படி பேசிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வருவார். இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஒரு காலகட்டத்தில் இந்த பேச்சை கேட்கறதுக்கு அத்தனை தொண்டர்கள் காத்திருப்பாங்க. வெயில் மழை புயல் எதுவுமே பார்க்காம காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வைகோ அவர்களுடைய பேச்சும் வீச்சும் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நேற்று அவர் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரங்கில், அதாவது அது ஒரு கல்யாண மண்டபத்துல தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல இருந்த தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சாரையா வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அவங்கள நோக்கி கேட்கிறாரு, எதுக்கு வெளியே போய் நிக்கிறீங்க, வாங்க உள்ள உட்காருங்க, நான் பேசுறதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
அவங்க எல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. நிறைய சேர்கள் வந்து வெற்று சேர்களா இருக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து செய்தியாளர்கள் படம் பிடிக்கிறாங்க. செய்தியாளர்கள் படம் பிடிக்கும் போது வைகோ அவர்கள் அவர்களை நோக்கி சொல்றாரு, காலி சேர்களை படம் பிடிக்கிறீர்களே காலி பயல்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த கேமராமேன் எல்லாம் படம் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா செய்தியாளர்கள், அவங்கள நோக்கி திட்டுறாரு. திட்டிட்டு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிடுறாரு, அவங்களுடைய கேமராவெல்லாம் புடுங்குங்க, அந்த கேமரால இருக்கக்கூட பிலிம் எல்லாம் உருவுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதற்கு எதிராக பத்திரிகையாளர்களும் சரி செய்தியாளர்களும் சரி வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பேசு தமிழா பேசு சார்பில் நம்மளுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, நம்ம நிறைய கட்சி மீட்டிங் எல்லாம் பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பாஜகவினுடைய நிறைய கூட்டங்கள் சேர்லாம் வெற்று சேராதான் இருக்கும், கூட்டமே இருக்காது, வெறும் சேர் இருக்கும். முன்னாடி மேடையில அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, முன்னாடி ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, பாஜகவினுடைய கூட்டங்கள்லயும் சரி அவங்க நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் சின்ன சின்ன மீட்டிங்னாலுமே சரி அந்த அரங்கம் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு காலத்துல அரங்கம் நிறைந்து காணப்பட்ட மதிமுக கூட்டங்கள் இன்னைக்கு கூட்டமே இல்லாம போயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யார் அப்படின்னா வைகோ அவர்கள் யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அதை படம் பிடித்த செய்தியாளர்களையும் கேமராமேனையும் மிரட்டும் துணியில் அவர் பேசினது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைகோ அவர்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த கட்சி நிர்வாகிகள் மதிமுக நிர்வாகிகள் அந்த செய்தியாளர்களை மிரட்டுறாங்க. இதுல 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்னு, வைகோ அவர்களின் செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது. இன்னொன்னு, அவங்களுடைய கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாத்தூர் அப்படிங்கிறது மதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. விருதுநகர் மாவட்டமே பாத்தீங்க அப்படின்னா மதிமுகவுக்கு மிகவும் செல்வாக்கான ஒரு மாவட்டம் தான். ஏன் அப்படின்னா பல முறை சிவகாசி தொகுதியில வைகோ அவர்கள் எம்பியாக போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அங்க நிறைய பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா வைகோ நகர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இரட்டை இலையும் உதயசூரியனும் எந்த அளவுக்கு சுவர் விளம்பரங்களா இருக்குமோ அதே அளவுக்கு பம்பரமும் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பகுதியில ஒரு காலகட்டத்துல மதிமுக அப்படிங்கிறது செல்வாக்கு மிகுந்த கட்சியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே சாத்தூர்ல அதுவும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் பேசக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய தவறா இல்ல செய்தியாளர்களுடைய தவறா அப்படிங்கிறத வைகோ அவர்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். அதே மாதிரி செய்தியாளர்கள் இப்படித்தான் நடந்துக்கணும், கூட்டம் எந்த பகுதியில் அதிகமா இருக்கோ அங்கதான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வைகோ அவர்கள் உணர்த்தக்கூடாது. யாருமே அப்படிலாம் ரூல்ஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னா உங்க ஆதரவு ஊடகங்கள் உங்களுக்கு ஆதரவான செய்திகளை எழுப்புறாங்க. ஆனா நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா இதுல நம்ம கேள்வியா இருக்கு. இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில அந்த செய்தியாளர்கள் காவல் நிலையத்துல புகார் அளிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு சமூக வலைதளங்கள்லயும் கடுமையான எதிர்ப்பலை கிளம்பி இருக்கு. வைகோ அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரா இப்படி நடந்துகிட்டாரு, பத்திரிகையாளர்களை நோக்கி காலி பயல்கள் அப்படின்னு சொல்றதும் அவர்களை ஏக வசனத்தில் பேசுவதும் கண்டனத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மதிமுகவினுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.